வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் மனம் கவர்ந்த, இதயத்தில் நிறைந்த, ஆற்றல் மிகு, திறமை நிறை, பெற்றோர்களுடைய எண்ணங்களை செவ்வனே செய்து முடிக்க துடித்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் 7வது யூனிட்டில் இருக்கிற ஷெர்லாக் ஹோம் என்ற ஒரு அற்புதமான டிடெக்டிவ் ஸ்டோரிஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு பகுதியிலே நிறுத்தியிருக்கிறோம். இன்று அதை தொடங்கலாம். அருமையான செல்வங்களே, வகுப்பை கவனியுங்கள். நேற்றைய தினத்திலே டாக் அகைன் என்ற பகுதியை நிறுத்திவிட்டு சென்றோம். புரியாத புதிராக, தெரியாத விஷயமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்கள் வாட்சனிடம் நிபந்தனைகளை நிறைய சொல்லுகிறார். அதிலே குழம்பிய நிலையிலே, வருத்தமான நிலையிலே அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற செய்தியை பார்த்தோம். unable to settle down to reading. நீ போய் உட்காந்துட்டு படிச்சுட்டு இரு எதையாவது அப்படின்னு 6 மணி வரையும் படின்னு சொன்னார். unable to settle down to reading. unableலாம் முடியல, செட்டில் டவுன்னா அதில் போய் ஃபிக்ஸ் ஆகுது. டு ரீடிங், ரீடிங்கிற விஷயத்தில் அவர் மனசை போய் படியல. எப்பயுமே படிப்பதற்கு அமைதியான மனம் தேவை. அப்போ அது முடியல. யாருக்கு? வாட்சனுக்கு. ஐ வாக்டு ஸ்லோலி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். நான் வாட்சன் சொல்கிறார், ரவுண்ட் அண்ட் ரவுண்டு. நான் சுற்றி வந்தேன், மெதுவாக நடந்து சுற்றி வரேன். லுக்கிங் அட் பிக்சர்ஸ், படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே. ஃபைனலி I came to the mantelpiece, where among the other things, கடைசியாக அந்த மேண்டல் பீஸ் என்ற ஒரு அந்த மேண்டல் அந்த புகைப்போக்கிய இடத்துக்கு நான் வராரு. வேர் அமங் த அதர் திங்ஸ், நிறைய பொருளுக்கு மத்தியில் அங்கே வந்து நிற்கிறார். ஐ சா a small block and white ivory box. ஒரு ஐவரி பாக்ஸை பார்க்குறேன். அது வந்து சின்னதாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு. இது முக்கியமான ஒரு திங்ஸை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்த வித்து ஸ்லைடிங் லிட்டு. ஸ்லைடிங்னா முன்ன பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும், பத்தி மாதிரி வச்சிங்களேன். அது லிட்டுனா மூடி. அந்த மூடியை முன்னும் பின்னும் தள்ளுற மாதிரி இருக்கிற ஒரு பெட்டியை பார்க்குறேன். as I held it in my hand to the examine it, அதை சோதிப்பதற்காக என்னுடைய கைகளில் எடுக்கும்போது, ஐ ஹெல்டுனா தாங்கி எடுக்கிறது, கையில் எடுக்கும்போது, ஐ ஹியர்டு டெட்ஃபுல் கிரை, நான் ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டேன். புட் இட் டவுன் அட் ஒன்ஸ் வாட்சன், புட் இட் டவுன், அதை கீழே வச்சிரு. டவுன் அட் ஒன்ஸ், உடனே கீழே வை. வாட்சன் கத்துறார். ஹீ செட், அவர் சொல்றாரு, ஐ ஹேட் டு ஹேவ் எனிதிங் டச்டு. நான் நீ எதை தொடுறதையும் வெறுக்கிறேன். ஐ ஹேட் டு ஹேவ் மை திங்ஸ் டச்டு. என்னுடைய பொருட்களை தொடுவதை நான் வெறுக்கிறேன்.
அதான் நான் கொரோனாவில் அந்த பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி இவர் ஒரு ட்ரெண்டை கொண்டு வரார். சிட் டவுன் மேன், உக்காரு, அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட். என்னை ரெஸ்ட் எடுக்க விடு, நீ தொல்லெல்லாம் பண்ணாத, அமைதியாக ஹோட்டலில் உட்காரு அப்படின்னு சொல்கிறார். புரியல 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 வாட்சனுக்கு ஏன் இதுமாதிரி நடக்குதுன்னு புரியல. இந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. இந்த பிங்க் கலர் துணி போட்டுக்கூட தான் வாட்சனு. கேப்பை எங்கே கேட்டி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. வெக்கம் பார்க்கலாம். அப்புறம் தென் ஐ சாட் சைலண்ட். நான் என்ன செஞ்சேன், டிஜெக்ஷன், மனம் உடைந்து அமைதியில் உட்காந்தேன். அன்டில் த ஸ்டிப்புலேட்டட் டைம் அட் பாசிட்டிவ். அந்த ஸ்டிப்புலேட்டட் மீன்ஸ் த மென்ஷன்டு டைம், குறிப்பிட்ட நேரம். அந்த குறிப்பிட்ட நேரம், தட் மீன்ஸ் அந்த 6 o'clock அட் பாசிட்டிவ், அந்த 6 மணியை கடக்கின்ற வரையில் மனமுடைந்த நிலையிலே நான் அமைதியாக அமர்ந்தேன். நோ வாட்சன், ஹீ செட். இப்போ வாட்சன் அடுத்த பிறகு, ஹாவ் யூ எனி சேஞ்ச்? உங்ககிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? எஸ், ஐ ரிப்ளைட். ஆமாம் அப்படின்னு போய் சொல்கிறோம். ஹவு மெனி ஆஃப் கிரவுன்ஸ்? இந்த ஆஃப் கிரவுன்ஸ் என்பது அந்த பிரிட்டிஷனுடைய மணி, பணம், காசு. ஹவு மெனி ஆஃப் கிரவுன்ஸ்? எவ்வளோ பணம் நீ சில்லற காசு வச்சிருக்க? புட் தம் யுவர் வாட்டர் பாக்கெட், வாட்ச் பாக்கெட். அதை உன்னுடைய வாட்ச் பாக்கெட்டில் வச்சுங்க. வாட்ச் பாக்கெட்னா என்னென்னா, இந்த இடுப்புக்கிட்ட ஒரு வாட்ச் வச்சு பாக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க, வாட்ச் எடுத்து பார்க்குறதுக்காக. கையில் கட்டுறது ஒரு விவரம், இடுப்பில் வச்சுக்கிறது ஒன்று. உன் வாட்ச் பாக்கெட்டில் அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யுவர் ட்ரௌசர் பாக்கெட். மீதி எல்லாத்தையும் உன்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் லைட் த கேஸ் லேம்ப். நீ அந்த கேஸ் லைட்டை ஏற்றணும். பட் இட் மஸ்ட் பி ஆஃப் ஆன். அது மஸ்ட் பி ஆஃப் ஆன்னா அது பாதி தான் இருக்கும் அப்படி சொல்ற. யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ். யூ வில் ஹாவ் த கைண்ட்னஸ் ஆஃப் த பிளேஸ். இந்த அன்பான இடத்துல நீ சம் லெட்டர்ஸ், சில லெட்டர்ஸை கையில் வச்சுக்கோ. அண்டு பேப்பர் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச். அங்கே என்னை தொடுகின்ற இடத்துல இனி பேப்பரை வைங்க அப்படின்னு சொல்கிறப்பல. நவ் த பிளேஸ் ஆஃப் ஐவரி பாக்ஸ். அந்த ஐவரி பாக்ஸு ஆன் த டேபிள், அந்த டேபிள் இருக்கிற ஐவரி பாக்ஸு கிட்ட வித்தின் மை ரீச்சுக்கு அந்த நான் அடைகின்ற இடத்துல அது இருக்கு, அந்த இடத்துல வைக்க சொல்கிறேன். நவ் அப்புறம் ஸ்லைடு த லிட்டு எ பிட்டு வித் டங்ஸ். அந்த ஸ்லைடுனா தள்ளு, லிட்டு எ பிட்டு வித் டங்ஸ். கொஞ்சோண்டு அந்த இடத்துல ஒரு டங்ஸ்னா அந்த கிடுக்கின்னு சொல்லுவாங்க, ரெண்டு சாமணம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி அழுத்தி பிடிச்சா அந்த ரெண்டு கம்பி மாரி இருக்கும், தகுடு மாதிரி இருக்கும், அதை அழுத்தி பிடிக்கிறதுக்காக வச்சிருது. அந்த கூட அந்த பிட்டு கொஞ்சம் லேசாக திறந்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. புட்டு த டங்ஸ் ஆன் த டேபிள். அது மாரி திறந்துட்டு அந்த சாமணத்தை டேபிள் பக்கத்தில் வை. குட், நவ் யூ கேன் கோ. இப்போ நீ போகலாம். அண்ட் ஃபெட்ச், அழைச்சின்னு வா மிஸ்டர். யார் அழைச்சி வரணும்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித். மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை அழைச்சிட்டு வரணும். ஆஃப் 13 லார்ட் பர்க் ஸ்ட்ரீட்.
13 லாயர் பக் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த கல்வெட்டுன்னு போய் இட்டு வா அப்படின்னு. ஐ வாஸ் ஹெசிடென்ட், நான் தயங்கினேன் மிஸ்டர் வாட்சன். டு லீவ் ஹிம் நவ், அவரை விட்டுட்டு போகிறதுக்கு நான் தயங்கினேன். ஹி வாஸ் டெலிரியஸ், அவர் ஒரு குழப்பமான மனதில், டெலிரிசியஸ் அப்படின்னா குழப்பமான மனது, கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்தார். ஐ ஹாவ் நெவர் ஹியர்டு ஆஃப் த நேம், இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஐ செட் சொல்கிறார் வாட்சன். சொல்கிறார், நம்ம துப்புரவாளி ஆற்ற சொல்கிறார். ஐ செட், வெல் ஹீ இஸ் மேன், அவன் யாருன்னா, அவன் ஒரு மனிதன். அவன் யாருன்னா, ஹூ ஹேஸ் த நாலேஜ் ஆஃப் டிசீஸை பற்றி அறிவோடு தெரிஞ்சிருக்கிற ஒரு மனுஷன். பட் ஹீ இஸ் நாட் ஏ மெடிக்கல் மேன், அவன் ஒரு மருத்துவன் கிடையாது. ஆனால் நோயை பற்றி தெரிஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் அவன் தான் அவன் அப்படின்னு சொல்கிறான். ஹீ இஸ் ஏ பிளான்டர் அந்த பண்ணையை நிர்வகிக்கிறாங்க இல்லையா கண்ணு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பண்ணையால் சொல்லலாம். இஸ் எ பிளான்டர். ஹீ லீவ்ஸ் இன் சுமத்ரா, இவன் சுமத்ராவில் வாழான். அதாவது இந்த நோயை போய் புடிச்சுன்னு வர்றாருல அந்த இடத்துல. நவ் விசிட்டிங் லண்டன், இப்போ லண்டனுக்கு வந்திருக்கான். ஐ டிட் நாட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6, நான் விரும்பவில்லை யூ டு கோ பிஃபோர் 6, 6 மணிக்கு முன்னாடி நீ போவதை நான் விரும்பலை. பிகாஸ் யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி, காரணம் யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் ஹிம், அவனை பார்த்துருக்க முடியாது. இன் ஹிஸ் ஸ்டடி, அவன் ஸ்டடியில் இருப்பான், நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஐ படிச்சுட்டு இருப்பான். தட் மீன்ஸ் ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சீட் ஹிம், இப்போ நீ அவனை போய் பார்க்க முடியும். பர்சீட் மீன்ஸ் பின்தொடர்தல் அல்லது பார்த்தல். அப்போ ஐ ஹோப், நான் நம்புகிறேன், யூ வில் பி ஏபிள், உன்னால் முடியும், டு பர்சீட் ஹிம், அவனை போய் பார்க்க முடியும். டு கம், அங்கே அவனை வர சொல்லி பின்தொடர முடியும். யூ வில் டெல் ஹிம், அவன்கிட்ட சொல்லணும். எக்ஸாக்ட்லி, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லணும். எக்ஸாக்ட்லின்னா மாற்றம் இல்லாமல். ஹவ் யூ ஹவ் லெஃப்ட் மீ, நீ எப்படி என்னை விட்டுட்டு வந்திருக்க, எதை மாதிரி கண்டிஷன் என்னை விட்டுட்டு வந்திருக்க, நான் எப்படி இருக்கிறேன், எதை மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், அந்த கண்டிஷனை சொல்லணும். அதுதான் ஹவ் யூ ஹாவ் லெஃப்ட் மீ, நீ என்னை எப்படி விட்டு வந்திருக்கிறன்ற விஷயத்த அவங்ககிட்ட அப்படியே சொல்லணும். ஹீ செட், அவர் சொல்கிறாரு, ஹீ செட். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் திஸ், ஐ டிட் நாட் வாண்ட் யூ கோ பிஃபோர் 6, 6 மணிக்கு முன்னால் நீ போகிறத அவன் விரும்பலை. பிகாஸ் யூ won't have found him, அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இன் ஹிஸ் ஸ்டடீஸ், அவன் படிப்பில் இருப்பான். ஐ ஹோப் யூ, நான் நம்புகிறேன், ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சூட் ஹிம், அவனை போய் பார்க்க முடியும். டு கம், பார்த்து வர சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹாவ் லெஃப்ட் மீ, நீ அவங்ககிட்ட சொல்லணும், நீ எப்படி என்னை விட்டுட்டு வந்திருக்கன்னு சொல்லணும். ஹீ செட், யூ மஸ்ட் டெல் ஹிம், நீ கண்டிப்பாக சொல்லணும், தட் ஐ ஆம் டையிங், நான் இறந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். ப்ளீடடு வித் ஹிம் வாட்சன், அவன் கூட போய் கெஞ்சி, ப்ளீடுனா கெஞ்சிருது, ப்ளீடு வித் ஹிம், அவங்ககிட்ட போய் கெஞ்சி வாட்சன் அப்படி சொல்கிறான். அப்போ ஐ வில் பிரிங் ஹிம் இன் ஏ கப், ஐ செட், கப்புன்னா வண்டி, அவனை கப்பில் அழைச்சிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிற. நோ, யூ வில் பர்சூட் ஹிம், நீ அவனை அங்கே விட்டுட்டு பார்த்துட்டு டு கம் வந்துடணும்.
ரிட்டன் பிஃபோர் ஹிம், அவன் திரும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும். அவனுக்கு முன்னாடி நீ வந்துடணும், ரிட்டன் ஆகிடணும். மேக் எனி எக்ஸ்கியூஸ், இதுக்கு ஒரு எக்ஸிஸ், ஒரு இதை தவிர வேறு ஒன்று நீங்கள் செய்யாத. மேக் எக்ஸிஸ்னால் எக்ஸிஸ் கேட்காத, இதுதான் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் வித் திஸ் வாட்சன், நல்லா நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஐ சா மிஸ்ஸஸ் ஹட்சன், நான் அங்கே பார்த்தேன் மிஸ்ஸஸ் ஹட்சன். இவங்க யாருன்னா அந்த லேண்ட் லேடி. நான் இருக்கா? ஓகே. ஐ சா த மிஸ்ஸஸ் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட். வெளியில் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ட்ரம்பிளிங், நடுங்கிட்டு இருந்தாங்க. அண்டு க்ரையிங், அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிலோ, கீழே, ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கப், கப்புக்காக, வண்டிக்காக, நான் போகிறதுக்கு வண்டி வரக்குள்ள தேவையில்லைன்னு விட்டார் இல்லையா. அப்போ அந்த கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸ்காட்லாண்டு யார்டினுடைய மார்டன் என்கிற இன்ஸ்பெக்டரை நான் சந்தித்தேன். ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். அவர் யூனிஃபார்மில் இல்லை. ஓகே. அடுத்து How is he? asked இன்ஸ்பெக்டர் மார்டன். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வாட்சன்கிட்ட கேட்குறாரு. அவர் நான் யாருன்னா நம்முடைய ஸ்மித், நம்முடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்கார் அப்படிங்க. ஹி இஸ் வெரி இல், ஐ ஆன்சர். ரொம்ப உடல் சரி இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் யார்? வாட்சன் சொல்கிறேன். அப்புறம் ஐ ரீச்டு மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். அந்த சொன்ன அந்த பண்ணையாளர் சொல்கிற மருந்து நோயை மட்டுமே தெரிந்திருக்கிற மருத்துவத்துறையில் இல்லாத ஒரு நபரை அந்த கல்வர்டன் அவனை போய் சந்திக்கிறார். த பட்லர் appeared at the doorway. அந்த என்ட்ரன்ஸ் வேவ்ல பட்லர் நிற்கிறான். தட் மீன்ஸ் குக்கு இல்லையா, சமையல்காரன் நிற்கிறான். த்ரோ ஆஃப் ஓப்பன் டோர், அங்கே பாதி கதவை திறந்துக்கிட்டு அவன் நிற்கிறான். ஐ ஹியர்ட் எ மேன் வாய்ஸ் டெல்லிங் த பட்லர். நான் காதால் கேட்குறேன். ஐ ஹியர்ட் எ மேன்ஸ் வாய்ஸ், ஒரு மனிதனுடைய குரல், டெல்லிங் த பட்லர், பட்லர் சொல்லுது, ஐ எம் நாட் அட் ஹோம், ஸோ சே சோ, நான் வீட்டில் இல்லை. சே சோ அப்படின்னா அவ்வாறாக, சோன்னா அந்த இடத்துல அவ்வாறாக. அப்போ சே சோன்னா அவ்வாறு சொல்லு, போய் நான் வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்போ ஐ புஷ்டு பாஸ்ட் த பட்லரை பிடிச்சி தள்ளிட்டு அண்டு என்டர்ட் த ரூம், நான் ரூம் உள்ள நுழைஞ்சேன். அப்புறம் ஐ சா எ ஃப்ரைல் மேன், அங்கே நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். ஃப்ரைல் மேன், ஃப்ரைல்னா வீக், ரொம்ப எலும்பாக இருக்கான். வித் பேலர்டு ஹெட்டு சிட்டிங். பேலர்டு ஹெட்டுன்னா தெரியும் உங்களுக்கு, சொட்டை விழுந்த தலையில் இருக்கா. ஐ எம் சாரி, ஐ செட், சாரிப்பா அப்படின்னு சொல்கிறான். பட் த மேட்டர் கேனாட் பி டிலைட், ஏனால் செய்திகள் தாமதப்படுத்தப்படக்கூடாது. மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே புள்ளி வச்சுருக்கான் பாருங்க. அப்படி சொல்லும்பொழுது என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த ஃபெலோ வழுக்க தலையாக போட்டிருக்கணும், படத்தை அந்த லட்சணமாக பண்ணிட்டானுங்க. ஓகே. அப்போ தி மியர் மென்ஷன்டு ஆஃப் ஹிஸ் நேம், மியர்னா ஒன்லி, அந்த பேரை உச்சரித்த போது மட்டுமே, ஹேட் ஏ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆன் த மேன்,
அந்த மனிதனிடம் வித்தியாசமான ஒரு விளைவு ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி லேசாக அதிர்ச்சி அடைஞ்சான். அப்போ ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், நீ அந்த டிடெக்டர் ஹோம் கிட்ட இருந்தா வர? obviously he asked. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறார். he is very ill, அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. தட் இஸ் ஒய், ஏன்னா ஐ ஹாவ் கம், தட் இஸ் ஒய்னா அதற்காகத்தான், தட் இஸ் ஒய் என்னன்னு அதற்காகத்தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் ஒய் ஐ ஹவ் கம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மிஸ்டர் ஓம் ஆஸ் ஐ ஒப்பீனியன் ஆஃப் யூ, ஓம் வந்து உங்கள் மேலே ஐ அதிகமான ஒப்பீனியன் எண்ணத்தை வைத்திருக்கிறார். தாட் நினைக்கிறார். ஓம் தாட்ஸ் யூ ஆர் ஒன்லி த மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். இந்த லண்டனில் நீங்கள் ஒருத்தர் தான் அவருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ that little man, அந்த சின்ன மனிதன், the weak person was startled. startledனா லேசாக ஒரு அதிர்ச்சி உண்டாக்குறது, அப்படியே உடம்பு லேசாக ஷேக் ஆகிறது. startled. why he asked, ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான். because of your knowledge of the eastern disease, I replied. because of your knowledge, உங்கள் அறிவு தான் காரணம். because of your knowledge of the eastern disease, ஈஸ்டர்ன் டிசீஸினுடைய நீங்கள் பெற்றிருக்கிற அறிவு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ரிப்ளைட், நான் பதில் சொன்னேன். யார்? வாட்சனான நான் பதில் சொல்கிறேன். ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்க்டு, எப்படி இதை பெற்றார் அப்படின்னு அவன் கேட்குறான். ஐ டோல்ட் ஹிம் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். ஹீ ஸ்மைல்டு அண்ட் அக்ரீடு டு கம், அப்படி சிரிச்சிக்கினே வர அப்படின்னு சொல்கிறான். ப்ரிட்டெண்டிங் தட்டு, ப்ரிட்டெண்டிங்னா நடிக்கிறது, ஆக்டிங். போலியாக நடிக்கிறது பேர் ப்ரொட்டெக்டிங், ப்ரிட்டெண்டிங், ப்ரிட்டெண்டிங் தட் ஐ ஹர்ட் சம் அதர் அப்பாயின்மெண்ட், எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட்னா சம்மதம், வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சம் அப்பாயின்மெண்ட். எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் வேலை இருக்குது. ஐ லெஃப்ட் ஹிம், நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன், அவரே வரட்டணும். வித் ஷிங்கிங் ஹார்ட், ஒரு ஷிங்கிங் ஹார்ட்னா இந்த வார்த்தையை பாருங்கள். வாட்ஸ் மீன்? சேட் ஹார்ட், துன்பத்துடன். வித் ஷிங்கிங் ஹார்ட், இந்த வார்த்தையை நீங்கள் வேறு மாதிரி பயன்படுத்தலாம். துன்பத்தோடு இருக்கிறன்ற வார்த்தையை வித் சிங்கிங் ஹார்ட்னு பயன்படுத்தலாம். ஐ ரீச் ஹோம்ஸ் ரூம், ஹோம்ஸ் ரூமுக்கு வந்தேன். ஐ டோல்டு ஹிம், நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஓனர்கிட்ட, தட் மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங். அந்த வார்த்தையை பின்னாடி இருக்க வேர்டை மட்டும் போடுறாங்க, ஸ்மித்துன்னு. இதா அந்த ஸ்மித்து வாஸ் கம்மிங், வராப்ல அப்படின்னு. வெல்டன் வாட்சன், நல்லது நல்லது, நல்லா பண்ணிட்டேன். ஹீ செட், அவர் சொல்கிறார். யார்? அவன் சொல்கிறார். யூ ஹவ் டன் எவ்ரி திங் தட் குட் ஃப்ரெண்டு குட் டு, நீ யூ ஹவ் டன் செய்திருக்கிறாய், எவ்ரி திங் எல்லாத்தையும் செய்துட்ட, தட் எ குட் ஃப்ரெண்டு குட் டு, ஒரு நல்ல நண்பன் செய்கின்ற விஷயத்தை நீ செஞ்சிட்ட. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம். சரி, நீ என்ன செய்கிற? டிஸப்பியர், மறைஞ்சிக்கும், மறைஞ்சிடும். டு த நெக்ஸ்ட் ரூம், நெக்ஸ்ட் ரூம் போய் மறந்து. அண்ட் டோன்ட் ஸ்பீக், எதுவும் பேசாத. ஆர் கம் ஹியர், வராத, இங்கே வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த சென்ட் பண்ணலாம், அடுத்த பக்கத்து. நான் அடுத்த பக்கத்துக்கு வந்தாச்சு. ஐ ஹியர்டு ஃபுட் ஸ்டெப்ஸ், நான் கேட்டேன், காதால் கேட்குறது. ஐ ஹியர்டு ஃபுட் ஸ்டெப், காலடி ஓசையை கேட்டேன். ஐ ஹியர்டு எ வாய்ஸ் சே, குரலும் கேட்டேன்.
பக்கத்து ரூமில் இருக்கார். ஹோம்ஸ், ஹோம்ஸ், கேன் யூ ஹியர் மீ? நான் காதில் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. வாட்சன் கேட்குறாரு. அநேகமாக அது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், அதுதான் ஸ்மித்தினுடைய குரல். ஓகேவா? இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? அது இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? நீங்கள் ஸ்மித் தானே? ஹோம்ஸ் விஸ்பர்டு. ஹோம்ஸ் முணுமுணுக்கிறார். யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ? என்ன உங்களுக்கு பிரச்சனை? யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. யூ ஆர் ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. நீ உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் எனக்கு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். டு யூ நோ த சிம்டம்ஸ்? உனக்கு சிம்டம்ஸு தெரியுமா? ஆஸ்கடு ஸ்மித். ஸ்மித்தை கேட்குறேன், என்ன சிம்டம்ஸு? அதாவது நோயினுடைய அடையாளம் சிம்டம்ஸ். ஒன்லி டூ வெல். நல்லா தெரியும். ஒன்லி டூ வெல் நல்லா தெரியும் மிஸ்டர் ஸ்மித். அண்ட் ஹீ டிஸ்கிரைப்டு த சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸை ஃபுல்லாக சொல்கிறாப்புல என்ன ஆச்சுன்னு. அதாவது ஒரு நோய், அந்த சிம்டம்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. தே ஆர் த சேம் ஹோம்ஸ். அதே மாதிரி தான். தே ஆர் த சோம். அதேமாரி தான் இருக்குது. இதேமாரி அது இனிமேல் தான் கதையில் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஸ்மித் செட்டு. ஸ்மித் சொல்கிறான், புவர் விக்டர். புவர் விக்டர் வாஸ் டெட் மேன். அந்த பாவத்துக்குரிய அந்த விக்டர்ன்றவன் வாஸ் டெட் மேன், இறந்தானே. ஆன் த ஃபர்தர் டே, ஆன் த ஃபோர்த் டே, 4ஆம் நாள் அன்னைக்கு இறந்தானே. அதே சிம்டம்ஸ் இருக்குது. எ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி யங் மேன். அவன் ஸ்ட்ராங்கான ஹெல்த்தி மேன். வாட் எ கோயின்சிடென்ட் இன்டீட். எவ்வளோ கோயின்சிடென்ட்னா ஒற்றுமையாக அதில் இருக்கிற விஷயம் இதுலேயும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நவ் ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். அப்போ இப்போ தான் இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். எனக்கு தெரியும் நீதான் செய்தாய். இந்த வார்த்தை இம்ப்ரெஷன். இந்த பிரச்சனை நீ தான் செய்த அப்படின்னு. வெல், நல்லது. யூ காண்ட் ப்ரூவ் இட். ஒன்றால் நிரூபிக்க முடியாது. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ். ஹோம்ஸ் க்ரௌன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு ஹோம்ஸ் அவன்கிட்ட கெஞ்சறான். ஹியர் ஐ ஹியர்ட் ஸ்மித் வாய்ஸ். தோ தோ இங்கே இருக்கு அப்படின்னு ஸ்மித்தினுடைய குரல் கேட்குது. இதெல்லாம் அங்கே பிண்டு கேட்டுக்குது. கியூர் மீ ப்ளீஸ். எனக்கு நோயை தீர்த்துரு. கியூர் மீ ப்ளீஸ். என்னை சுத்தமாக்கிடு. கியூர்னா என்ன? நோயை தீர்க்கணும். வல், நல்லது. அபவுட் விக்டர் சேவேஜ் டெத் யூ டிட் இட். நன்று. எபவுட்டு சேவேஜ் டெத்து. அந்த சேவேஜ் டெத்து யூ டிட் இட். நீ தான் செஞ்ச. ஐ வில் ஃபர்காட் எவ்ரிதிங். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். பட் க்யூர் மீ. என்னை சரி பண்ணிடு அப்படி சொல்கிறேன். ஐ வில் ஃபர்கட் எபவுட் இட். நான் இதை கூட மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். யூ கேன் ஃபர்கட். இப்போ இவன் ஸ்மித் பேசுகிறான். யூ கேன் ஃபர்கட் ஆர் ரிமெம்பர். நீ நினச்சி பார்க்குறியோ மறந்துடுறியோ. ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். நீ வா விருப்பம். இட் டஸ் நாட் மேட்டர் டு மீ. இது எனக்கு விஷயம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்று எனக்கு ஒன்றும் கிடையாது. ஹவ் மை நெப்பி டைட். நெப்பி எப்படி செத்தான்றதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாட்சன் செட்டு யூ காட் இட் ஃப்ரம் த சைனீஸ் சாய்லர். வாட்சன் சொன்னால்
நீ ஒரு சைனீஸ், இங்கேயும் பாருங்கள் கொடுமை பாருங்கள், கொரோனா மாதிரி சைனீஸ் சாயிலிருந்து நீ இதை பெற்ற. குட் தேர் பி எனி அதர் ரீசன்? சரி, வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஐ காண்ட் டு திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ, ப்ளீடட் ஹோம்ஸ். ஐ காண்ட் டு திங்க், நான் அதெல்லாம் நினைக்கல. மை மைண்ட் இஸ் கான், என்னுடைய மூளையே போயிடுது. ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய. ப்ளீடட் ஹோம்ஸ், ஹோம்ஸு கெஞ்சுறான். டிட் எனிதிங் கம் மை போஸ்ட்? ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே? ஏ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெட்னஸ்டே, எனிதிங் கம் பை போஸ்ட், பார்சல் மூலமாக ஏதாவது வந்துச்சா? ஏ பாக்ஸு பை சான்ஸ், பாக்ஸ் ஏதாவது வந்ததா ஆன் வெட்னஸ்டே அப்படின்னு? எஸ், ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ், நான் அந்த பாக்ஸை திறந்தேன். எந்த பாக்ஸு நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஐவரி பாக்ஸு, அதுதான் பார்சலில் வந்திருக்கு. அதான் கதையினுடைய டர்னிங் பாயிண்ட்டு. தேர் வாஸ் ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் இட், அது உள்ள ஷார்ப்பான ஸ்ப்ரிங்கு உள்ளது. ஏ ஜோக் பர்ஹாப்ஸ், வேடிக்கையா? இட் ட்ரீவ் பிளட் செட் ஹோம்ஸ், அதுதான் ரத்தத்தை கொண்டு வந்தது குத்தி அப்படி. இட் இஸ் நாட் எ ஜோக், அது ஜோக் இல்லை, அது ஜோக் இல்லை. யூ ஃபூல், நீ ஒரு முட்டாள். யூ ஹேவ் காட் இட், நீ பெற்று விட்டாய். ஹூ ஆஸ்க்டு யூ டு கிராஸ் மை பாத், நீ, நான் சொன்னேன். ஹூ ஆஸ்க்டு, யார் கேட்டது? யூ டு கிராஸ் மை பாத், என் வழியில் நீ குறுக்கிட்ட, நான் பண்ணிட்டேன் வேலை. யூ நீட் டூ மச் அபவுட், உனக்கு நல்லா தெரியும் த விக்டர்ஸ் டெத்து, விக்டர்ஸினுடைய மரணம் உனக்கு தெரியும். யுவர் எண்ட் இஸ் நியர் ஹோம்ஸ், உன்னுடைய முடிவும் கிட்ட வந்துடுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட், இந்த பாக்ஸை நான் பையில் எடுத்துன்னு போகிறேன். த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், இதுதான் இருக்கிற சாட்சி, இதையும் நான் பாக்கெட்டில் போட போகிறேன். நீ செத்துற போகிற, கதை மூழ்கி போச்சு, என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். டர்ன் அப் கேஸ் ஸ்மித், ஸ்மித்து இந்த கேஸை ஓப்பன் பண்ணு, செட் ஹோம்ஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் வாய்ஸ், அவருடைய உண்மையான வாய்ஸில் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி முணுகுன்னு உடம்பு சரியில்லாத மாதிரி பேசினார், இப்போ கொஞ்சம் தெம்பாக பேசுகிறார். எஸ் ஐ வில், ஸோ தட் யூ கேன் see you பெட்டர். ஓ பார்த்துக்கோ, நான் செய்கிறேன் அப்படி செய்கிறான். தேர் வாஸ் எ சைலன்ஸ், அங்கே அமைதி இருந்தது. தென் ஐ ஹியர்டு ஸ்மித் சே, ஸ்மித் சொல்கிறான், வாட்ஸ் ஆல் திஸ், இதெல்லாம் என்னது? சக்சஸ்ஃபுல் ஆக்டிங், சக்சஸ்ஃபுல் ஆக்டிங், வெற்றிகரமான நடிப்பு. செட் ஹோம்ஸ், ஃபார் 3 days, 3 நாட்களாக ஐ டிடன்ட் டேஸ்ட் எனிதிங், எதையும் நான் டேஸ்ட் பண்ணல. நைதர் ஃபுட்டு ஆர் ட்ரிங்க், உணவும் சாப்பிடல தண்ணியும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான். தென் there were footsteps outside, வெளியில் காலடி ஓசை கேட்கிறது. The door opened, கதவு திறக்கப்பட்டது. And heard the Inspector Martin voice, இன்ஸ்பெக்டர் மார்ட்டினுடைய குரலை கேட்டேன். யார் கேட்டது? வாட்சன் ரூம்லேருந்து கேட்குறார். ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர், ஹீ செட். ஆன் சார்ஜ்னா குற்றத்திற்காக, நீ கொலை செய்த குற்றத்திற்காக ஐ அரெஸ்ட் யூ அப்படின்னு சொல்கிறார். ஓரளவுக்கு உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருவோம். தென் அடுத்தது
If so, let me bring Sir Suspect Mick or Penrose Fisher or Holmes. அப்படின்னா let me bring அவன் என்னை அழைச்சிருமுங்க. bring Sir Suspect Mick or Penrose Fisher or Holmes அப்படின்னு இந்த பென்ரோஸ் ஃபிஷர் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை நாம் முடிப்போம். அடுத்த பாடத்தில் இந்த வேர்டை ஏன் சொல்கிறான், எதுக்காக சொல்கிறான் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். நேரம் நிறைய கடந்து விட்டது. இருந்தாலும் அடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் இந்த பாடம் இருக்கும். அதை அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீமில் ஒரு திருடனை கண்டுபிடிச்சிட்டோம். கதை ஏறக்குறைய உங்களுக்கு செட்ரேட் ஆகிருக்கும். அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். வெல்கம் ராஜா. வாழ்க வள்ளுவன் குரல் போல் பல்லாண்டு.